கிலோதியஸ்ன்னு சொல்லக்கூடியவர். இவர் என்ன சொல்கிறாருன்னா, இத்தாலியாவிலிருந்து எல்லா யூதர்களும் வெளியில் போகணுன்னு என்ன சொல்கிறாரு, நாடு கடத்துகிறார், வெளிநடப்பு பண்ணுறார். இது ஏன் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவருடைய வாழ்க்கை வரலாறு எழுதின ஒருத்தர், அவர் பேர் சியோடேனியஸ்ங்கிறவர் இந்த கிளையடியூ ராயனுடைய வாழ்க்கை வரலாறு எழுதினவர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, கிரேஸ்டஸ் என்பவர் தூண்டிவிட்டதுனாலே யூதர்கள் தொடர்ந்து மத கலவரத்தில் ஈடுபட்டார்கள். எனவே கிளையடியூ ராயன் இந்த யூதர்களெல்லாம் ரோமாபுரியையும், அதாவது இத்தாலிய பட்டணத்தையும் விட்டு வெளியேற வேண்டும் என்று கட்டளையிட்டார் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. அது யார்? இந்த கிரேஸ்தூஸ்ன்னு எழுதியிருக்கிறார். கிரேஸ்தூஸ் என்பவர் தூண்டினதுனாலே அப்படின்னு எழுதியிருக்கார். இது கிளையடியூ ராயன் கிறிஸ்துவனுடைய ஆண்டாகிய 41 54 இவர் ஆட்சி செய்திருக்கிறார். இந்த நாட்களில் தான் இங்கே பவுலடியார் வர்றார். பவுலடியார் அந்த இடத்துக்கு எப்போ வர்றாருன்னா, மார்ச் மாதம் 51வது வருஷம், மார்ச் மத்தியத்தில் 51வது வருஷத்தில் செப்டம்பர் ஆரம்பம் 52வது வருஷம் வரைக்கும் 18 மாதங்கள். மார்ச்சிலிருந்து அடுத்த வருஷம் செப்டம்பர் 18 மாதங்கள். நீங்கள் தயவுசெய்து வாங்க, 11வது வசனத்துக்கு வாங்க. அவன் 1 வருஷம் 6 மாதமும் அங்கே தங்கி. கரெக்டாக அந்த நாட்களிலே யார் அங்கே ஆட்சி செய்தது? இந்த நாட்களில் இந்த கிளையடியூ ராயன் அங்கே ஆட்சி செய்திருக்கிறார். அதுக்கு முன்னாடி அங்கேருந்து விரட்டப்பட்டவங்க அங்கே வர்றாங்க. அங்கே என்ன நடந்துச்சு? இந்த வார்த்தையை நீங்கள் கவனிக்கணும். கிரேஸ்தோஸ் என்பவருடைய பெயரை குறித்து அந்த சுயசரிதை எழுதினவர் எழுதுகிறார். இந்த கிரேஸ்தோஸ்ங்கிற வார்த்தை கிறிஸ்தாஸ் அப்படிங்கிற வார்த்தையோட தவறான பிழையான உச்சரிப்பு. ஏன்னா அதற்கு பின்பதாக எழுதப்பட்ட சில இடங்களிலும் கிறிஸ்டியன் அப்படின்னது கிறிஸ்டியானஸ்ங்கிறது கிரேஸ்தியானஸ் தான் எழுதியிருக்கிறாங்க. அப்போ யார் தூண்டுனதுன்னு சொன்னால் கிறிஸ்தாஸ் கிறிஸ்து தூண்டினர்படினாலே அப்படின்னு சொல்லியிருக்கு. எங்கே கிறிஸ்து எங்கே தூண்டினார் அப்படின்னு பார்ப்போம் என்றால் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த ரோமாபுரியில் விசுவாசமுள்ள யூதர்கள் இயேசுவே ஆண்டவர்னு சொல்லுவாங்க, அது கிறிஸ்துவே ஆண்டவர்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த விசுவாசியாத இந்த யூதர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க, இவங்கெல்லாம் இந்த கிறிஸ்துவங்கிற ஒரு ஆள் தூண்டி அவங்களெல்லாம் ஆண்டவர்னு சொல்லி அதோட கடவுள்னு சொல்கிறபடினால கலவரத்தில் ஈடுபட்டுருக்குறாங்க.